அப்படி எழுதுவேன். நான் பாஸ் ஆயிட்டேன். 10ஆப்புல 265 கரம் தட்டுங்கள ஐயா கொஞ்சம். 265 மார்க்கும் ரத்தம் சிந்தி வாங்கினது. ஆமா, சும்மா வாசில எல்லாம் வாங்கல, ரத்தம் சிந்தி வாங்கினது. அதனால அந்த மைண்ட்ல செட்டப்பா இருந்துச்சு. 265 ரத்தம் சிந்தி வாங்கினது. இனிங்கெல்லாம் ரத்தம் சிந்தாம வாங்கிருக்க, என்னைக்கு சிந்த போறீங்களோ? ஆமா, இந்த வருஷம் சிந்தி தான் ஆகணும். நான் எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கேன். சரி, அப்ப அந்த கஷ்டமா ஒரு காலங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல, மிக எளிதான ஒரு காரியங்கள் பாருங்க. படிக்கும் போது அப்ப நான் அந்த பரீட்சை எழுதும் போது என்ன செய்வேன், பரீட்சை எல்லாம் எழுதி முடிச்சு டீச்சர் சொல்லியிருப்பாங்க, இல்ல முதல்ல வந்த உடனே ஜோமிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு எழுது, தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு பிறகு தெரியாத என்னத்தையாவது எழுதி நம்பர் போட்டுல பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னத்தையும் முதல்ல தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு நம்பர் போட்டு நான் என்ன பென்சில் எடுப்பேன். நல்லா கவனிக்கணும், இப்பதான் நிறைய பிள்ளைகள் விவரமா கவனிக்க. பென்சில் எடுத்துட்டு நான் எழுதின பேப்பர்ல ரைட் போட்டு மார்க் போட ஆரம்பிப்பேன். எப்படி? பென்சிலால மார்க். இது 2 போடுவா டீச்சரு, இதுல ஒரு 1.5 இறக்கம் மட்டும் போட மாட்டாங்களா, இதுல ஒரு 1/2 மார்க் போட மாட்டாங்களா, இதுல ஒரு 5, மொத்தத்துல அப்படியே பக்கத்துல நானே ஒரு இமேஜ் பண்ணி போடுவேன். நம்ம இந்த டீச்சர் யாரு கையில இந்த பேப்பர் கிடைக்க போது ஆண்டவரே அது சொல்லி சிலுவைய பேப்பர்ல எல்லா பேப்பர்லயும் சிலுவைய போட்டு அந்த பிள்ளை என்ன சிரிப்பு. ஆமா, அந்த பிள்ளை பிரேச்சும் சிக்கல் ஆயிட்டு உங்களுக்கு தெரியுது. இல்ல அது எங்க யார் என்ன இருக்கு அம்மா அந்த பிள்ளை. ஆமா, யாரு பார்த்த பிள்ளை சோப்பா இருக்க அப்புறம் அந்த பிள்ளை அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. பிறகு ஆமா கறந்துட்டுங்க அந்த பிள்ளைக்கு. அவ என்ன அவ ரொம்ப கூர்ந்து கவனிக்க. நம்ம வருங்கால இப்படிதான் செய்யும். கத்திரனி ஆசிரியர் வர அப்போ அந்த நான் மார்க் போடுவேன். இந்த பென்சிலால என்ன நம்ம பேனால மார்க் போனா நம்ம சீட்டு கிழிஞ்சிரும். கத்திரனி ஆசிரியர் என்ன படிச்சிருக்கோமா? எம்எஸ்சி கத்திரனி ஆசிரியர். சரி, எம்எஸ்சி பண்ண நாங்க கிட்ட நிக்க முடியாதுமா பாருங்க. அப்புறம் மார்க் போடுவேன். மார்க் போட்டுட்டு 2ஆ கூட்டுவேன், மலை கூட்டுவேன். 10 நிமிஷம் தான் இருக்கும் பேப்பர் பிடிக்கிறவங்க. கூட்டி பார்த்தா மொத்தம் 34 வந்துதான் நிக்கும். ஏன் 34 வந்து நின்னா ஃபெயில் ஆயிருமா ஆண்டவரே? அடுத்தல ரப்பரை வச்சு அழிச்சிட்டு அடுத்தல ரைட் போட்டு மார்க்க போடுவேன். அது 34 வந்து நிக்க, அதுக்கு மேல போவாது. ஆண்டவர் எப்படியாவது என்ன காப்பாத்திருக்க ஆண்டவரே. அதை போட்டு 35 வரும். கடைசியில் நான் என்ன மார்க் போடுறதுனோ அதுதான் ரிஷெட்ல 35 கரெக்டா நிக்கும். இப்ப நிறைய பேருக்கு சந்தை இவ்வளவு மக்கு பெயலா இருந்தவன் இப்ப எப்படி இதுல வந்து நிக்காரு நிறைய பேருக்கு சந்தை வந்துட்டு. அது கர்த்தர் நிறுத்துகிற காரியம். கரங்களை தட்டி கதை நடிச்சலாமா பாருங்க. அந்த காரியங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும். இப்ப நான் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்தேன். இப்ப நேரம் ஆயிரம் ஐயாச்சுக்கு பாருங்க. அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு 10,000 போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப எல்கேஜி பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த எல்கேஜி பிள்ளை படிச்ச உடனே டீச்சர் காலைல வந்தாச்சு. இந்த பிள்ளைக்கு டிவி வச்சாச்சு. இந்த பிள்ளை டீச்சர் ஆன் பண்ணியாச்சு. இந்த பிள்ளை ஆன் பண்ணிச்சு. ஆனா அவனா ஈனா ஈயனா ஏவுவனா. இந்த ஆனா ஆவனா ஈனா சொல்லிட்டு இருக்க டீச்சர் சொலவுல 1 கிலோ உள்ளியை வரிச்சிட்டு உரிச்சுக்கிட்டே சொல்லி விடுக்கு. இப்ப சொல்லுமா கிரேசி சொல்லு. ஆனா அவனா ஈனா ஈயனா. 1 மணி நேரம் பாடத்துக்கு பீஸ் 2000 ரூபாய். 1 மணி நேரம் பாடத்துக்கு பீஸ் எவ்வளவு? இப்ப முடிஞ்சிட்டு காலைல சாயங்காலம் அப்பா வந்தாரு. ஏமா ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி. ஆமாப்பா அட்டெண்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. இந்த டீச்சர் என்ன சொன்னாங்க? ஆனா ஏ ஆவண்ணா ஏ ஈனா ஏ ஊவண்ணா. அப்படி சொல்லணும்னா முதல்ல ஒரு சொலவும் 1 கிலோ உள்ளியும் வாங்கிட்டாங்க. அதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. தகப்பனாருக்கு தூக்கி பாரி பட்டி ஆனா ஆவனா சொல்லுறதுக்கும் ஒரு சொலவிலையும் சொலவுல 1 கிலோ பொடி உள்ளி வாங்கி கேட்கல. எதுக்கு கேட்டா எங்க டீச்சர் ஆனா ஆவனா சொல்லணும்னா வீட்டுல பருப்பு வைக்குது டீச்சர். அந்த அங்க வர என்ன ஆச்சரியமா முட்டியறதமா கம்பள முட்டியறத நல்லா இருப்பாமா. அந்த டீச்சர் பருப்பு வைக்கிறதுக்கு பொடி உள்ளி உரிச்சுக்கிட்டே ஆனா ஆவண்ணா அப்படின்னு சொல்லி இந்த புள்ள நினைச்சுக்கிட்டு ஆனா ஆவனா சொல்ல முடியல. பருப்பு இந்த பொடி உள்ளி உரிக்கணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட நிலைமை பரிதாபம் ஆயிட்டு ஆன்லைன் கிளாஸ் எங்கேயோ கொண்டு போய் விடுது. ஆனா பாருங்க இந்த